போனா ரீபர்த் ஆஃப் அல்டிமேட் மாஸ்டர் அப்படிங்கிற மன்னோட 5வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த பேடனும் நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறது வந்திருப்பான். ஹீரோவும் அந்த பேடனை அசால்ட்டா மிரட்டி விட்டுருப்பான். அப்ப நார்மா அப்படிங்கிற வந்து நம்ம ஹீரோவை கலாய்க்கலான்னு பார்த்துருப்பான். ஹீரோ அவங்கள கலாய்ச்சிட்டு அந்த ட்ரைனிங் ரூமுக்கு போய் அந்த பிளாக் ஸ்டீல் ஸ்டோன்னால செய்யப்பட்ட டம்மிஸையே போட்டு பொழந்து எடுத்திருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே அங்க வெளியே இருக்கவங்களும் நம்ம ஹீரோ அந்த பேடனை சிங்கிள் மூல தோக்கடிச்சால அதை பத்தி பேசிக்கிட்டு, டே நாங்க எதிர்பார்க்கல, சிங்கிள் சக்கராவை கூட ஓபன் பண்ணாத ஒருத்தன் 7 சக்கராவையும் ஓபன் பண்ண ஒருத்தனை சிங்கிள் மூல தோக்கடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம 10 மடங்கு கிராவிட்டி ஃபோர்ஸ்லயும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. அப்புறம் 3 நாள் கழிச்சு காட்டுறாங்க ஹீரோவும் அந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு வரான். ஹீரோவை பார்த்து அங்க இருக்க மொத்த பேரும் அலறானுங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்பவே மோசமான கண்டிஷன்ல அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வரான். அங்க இருக்கவங்களும் வாயை பொழந்துட்டு, இவன் கடைசி 3 நாளா உள்ள என்னடா பண்ணனா, உண்மையிலேயே இவன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கிறது கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த கிரிவின் தான் அந்த பேடனை ஒரே அட்டாக்ல தோக்கடிச்சான். அப்படின்னா இவன் ரொம்பவே பேஷன்ஸா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ஆமா, நார்மா கூட சொன்னா இல்ல, கிரிவின் அவளை தோக்கடிச்சிட்டான் அப்படின்னா அவனோட ப்ரப்போசலை பத்தி ரீகன்சிடர் பண்றான்னு, அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கிறானா. இருந்தாலும் நார்மாவை தோக்கடிக்கிறதெல்லாம் முடியாத காரியம். ஏன்னா இந்த ட்ரைனிஸ்லயே அவ தான் டாப் 5ல இருக்கா. அது மட்டும் இல்லாம ரொம்பவே சீக்கிரமா ஆரிஜின் எல்லாத்தையும் ரீச் பண்ணிருக்கா. இவன் என்னதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தாலும் கடைசியில வெறும் குப்பை தானே அப்படிங்கிறானுங்க. இன்னொருத்தனும் நம்ம ஹீரோட ரூம் கிட்ட போயிட்டு, இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு கதறான். அங்க இருக்கவங்களும் அப்படி என்னடாச்சு அப்படின்னு ஓடி வந்து பாக்குறானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பிளாக் ஸ்டீல் ஸ்டோன்னால செஞ்ச டம்மீஸ ஃபுல்லா பிரிச்சு மேய்ஞ்சிருக்கான். அவனுங்களும் இல்ல இது எல்லாமே பிளாக் ஸ்டீல் ஸ்டோன்னால செய்யப்பட்ட ஸ்டாச்சு, இதை எப்படி அவன் இப்படி சல்லி சல்லியே நொறுக்கி போட்டிருக்கான், உண்மையிலேயே அவன் ஹியூமன் தானா இல்ல வேற ஏதாவது மான்ஸ்டரா அப்படின்னு கதறானுங்க. அப்புறம் ஹீரோவும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு, நான் இப்ப ஃபுல்லா ரெக்கவர் ஆகிட்டேன். இந்த அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தட் அப்படிங்கிறது 9th லெவல்ல இருக்க பாடி ரிஃபைனிங் பில்ல கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. அப்புறம் இப்ப என்கிட்ட மார்ஷியல் அப்ரெண்டிஸ்டுக்கான ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. அதனால நான் சிம்பிளான பில்ஸை ரிஃபைன் பண்ண போறேன். அப்புறம் எனக்கு லோ லெவல் பில்ஸ் கிடைச்சாவே என்னோட கல்டிவேஷன் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப அவனுக்கு பின்னாடி இருந்து யாரும் அட்டாக் பண்ண வராங்க. ஹீரோவும் அசால்ட்டா பிடிச்சிட்டு அவனை தூக்கி போட்டான். நம்ம ஹீரோ தூக்குறதெல்லாம் அங்க வந்தவனும் கதறிக்கிட்டே, டே என்னடா பண்ற, நான் தான் ஹார்டி, என்ன எதுக்கிட்ட அடிச்ச அப்படின்னு கதறான். ஹீரோவும் என்னது ஹார்டியா அப்படிங்கிறான். ஹார்டியும் டே என்னோட கையவே உடைச்சிருப்ப, இல்ல என்னோட கை உடஞ்சிருச்சுடா அப்படின்னு கதறான். ஹீரோவும் அது ஒண்ணு என்னோட ஃபால்ட் இல்ல அப்படின்ட்டு, சரி ஒரு நிமிஷம் இரு நானே சரி பண்ணிடுறேன் அப்படின்னு அவனோட கையை சரி பண்ணிட்டு இருக்கான். ஹார்டியும் டே நான் உன்னை சும்மா டெஸ்ட் பண்ணலான்ட்டு வந்தேன், ஆனா நீயே என்ன தூக்கி போட்டு சாத்திட்ட, அப்புறம் நீ இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்கு, உன்னோட சக்கராவை ஓபன் பண்ணிட்டியான்னு கேக்குறான். ஹீரோவும் இல்ல என்னோட சக்கராவெல்லாம் ஓபன் பண்ணல, அதுக்கு பதிலா வேற ஒரு ட்ரைனிங் எடுத்தான் அப்படிங்கிறான். ஹார்டியும் என்னது சக்கராவே ஓபன் பண்ணாம இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கியா, அப்படி 3 நாளா எங்கடா போய் தொலைஞ்ச, அப்புறம் நைடா உன்னை தேடிட்டு இருக்கான் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது நைடாவா, அவன் எதுக்காக என்ன தேடணும், அப்புறம் உன்னோட உடஞ்சு போன கையை நான் சரி பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். ஹார்டியும் அடே சைக்கோ, உனக்கு என்னடா பைத்தியம் முடிச்சிருச்சா, ரொம்ப வியர்டா நடந்துக்கிற, சரி அது இருக்கட்டும், அதோட இம்பார்ட்டன்டான மேட்டர் ஒன்று சொல்லணும், நீ ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிட்ட, கடைசி 3 நாளா கார்னர் உன்னை வெறி கொண்டு தேடிட்டு இருந்தான், அப்புறம் அந்த கார்னர் ஆர்ஜின் இல்லத்துக்கு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது கார்னரான்னு கேட்கறான். ஹார்டியும் ஆமாண்டா பங்கு, அந்த இவன் அப்புறம் ராகர் 2 பேத்தையும் தூக்கி போட்டு துவைச்சல்ல, அவனுங்களோட டீம்ல இருக்கவன் தான் அந்த கார்னர், அவன் உன்னை வெறி கொண்டு தேடிட்டு இருக்கான், சோ தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு வெளியே வராம இருந்துக்கோ அப்படிங்கிறான். ஹீரோவும் டே காம் டவுன் ஆகுடா, வெறும் ஆர்ஜின் இல்லம் தானே, இதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகிறான்னு கேட்கறான். ஹார்டியும் இனாது வெறும் ஆர்ஜின் இல்லமா, டே அப்படின்னா உனக்கு என்ன மீனிங்னு தெரியுமா, ஆர்ஜின் இல்லத்துல இருக்கீங்க எல்லாருமே அவங்களோட வைட்டல் ஸ்பிரிட்டை ரொம்பவே பர்ஃபெக்டா கண்டைன்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆர்ஜின் இல்லம் தான் ரியல் மார்ஷியல் ஆர்டிஸ்டுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறான். இந்த வைட்டல் ஸ்பிரிட் அப்படிங்கிறது ஒருத்தங்க உடம்புல இருக்க ஆன்மா. ஹார்டியும் டே மார்ஷியல் அப்ரெண்டிஸ்டுக்கும் மார்ஷியல் வாரியருக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு இப்போது உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம கவுப்பர் அப்புறம் பிரின்சஸ் ரிவா எல்லாம் உன்னை பத்தி ரொம்ப கவலைப்பட்டாங்க, ஆனா நீ என்னன்னா வெறும் ஆர்ஜென்டினா அப்படிங்கிற, இதனால கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிப்பங்க அப்படின்னு கதறான். ஹீரோவும் கார்னர் அப்படிங்கிறவன் இந்த கிரிவினை புள்ளி பண்ணிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் தான் அந்த இவன் அப்புறம் ராகரோட டீம் லீடரும் கூட. சரிடா மாப்ள ஹார்டி, எனக்கு இப்ப உன்னோட ஹெல்ப் தேவை, அது ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு அப்படிங்கிறான். ஹார்டியும் இன்னது ரொம்ப இம்பார்ட்டனா, அப்படி என்னடா விஷயம்னு கேட்கறான். ஹீரோவும் ஹார்டி உங்ககிட்ட இருந்து எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், ஏன்னா நான் ஒரு சில பில்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு டெவில் மாதிரி ஃபேஸை வச்சுட்டு சொல்றான். ஹார்டியும் சரி இந்தாடா அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு, கிரிவினே உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, ஏன்னா 30,000 பேத்துல வெறும் 30 பேர் தான் மார்ஷியல் ஆர்டிஸ்டா மாறுவாங்க, சோ எதா இருந்தாலும் சேஃபா பண்ணு அப்படிங்கிறான். ஹீரோவும் டேய் நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவேன், அப்புறம் இந்த பணத்தை நான் உயிரோட இருந்தேன் அப்படின்னா உனக்கு திருப்பி கொடுத்துருவோம் அப்படிங்கிறான். ஹார்டியும் நீ இவ்வளவு தன்னம்பிக்கை இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, அப்புறம் இப்போ உன்னோட ஆட்டிடியூடு ரொம்ப சேஞ்ச் ஆயிருச்சு, பார்த்து இருந்துக்கோ அப்படின்ட்டு அந்த கதவை திறக்கலான்ட்டு போறான். பார்த்தா அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து அந்த அட்டாக்கு ஹார்டியை பறக்க விட்டுருச்சு. ஹார்டிக்கு பக்கத்துலேயே தான் நம்ம வாட்சனும் ரொம்ப மோசமான நிலைமையில கிடக்குறான். ஹீரோவும் இங்க என்ன நடக்குது கார்னர், இது நீயான்னு கேட்கறான். அந்த கார்னரும் டே முட்டாள், உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு, அப்புறம் என்ன தைரியம் இருந்தா என்னோட பசங்களை அடிச்சிருப்ப, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்ட்டு வரான். அந்த இவானும் கார்னர் உன்னோட வைட்டல் ஸ்பிரிட் லைட்
வெயிட் மாதிரி இருக்கு அப்படின்னா நீ இப்போ ஒரு உண்மையான மார்ஷியல் ஆர்டிஸ்டா மாறிட்ட, அந்த பைத்தியக்காரனை எங்களுக்காக பழி வாங்க அப்படின்னு கதறி கதறி அழுகுறானுங்க. ஹீரோவும் டே அது வெறும் ஆர்ஜென்டிலும் அவன் ஒரு ஷோகேஸுக்காக இதை வச்சுட்டு இருக்கான், இந்த மாதிரி கொஞ்சமா க்ளோ ஆகிறதுனால நீ ஒன்றும் ஸ்பெஷல்லாம் இல்லடா அப்படின்ட்டு நம்ம வாட்சனுக்கு ஃபேட்டல் இன்ஜுரிஸ் எதுவும் ஏற்படல, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறான். அந்த கானரும் என்னது வெறும் ஆர்ஜென்டிலமா, சரி முட்டாளே உன்னை மன்னிச்சு இப்பவும் நான் உனக்கு ஒரு 2 ஆப்ஷன் தரேன். ஒன்னு என் காலில் விழுந்து நீ பண்ணது தப்பு அப்படின்னு மன்னிப்பு கேட்கணும், அப்படி இல்லைனா இன்னைக்கு என் கையில நீ அடிபட்டு சாக போறியான்னு கேட்கறான். ஹீரோவும் என்னது என்ன அட்டாக் பண்ண போறீங்களா, இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு வாட்சனை கீழே வச்சுட்டு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி அரகண்டான வேர்ட்ஸை கேட்டிருக்கேன் அப்படின்னு அந்த கானர் முன்னாடி ஒரு டெரிஃபைங்கான ஆராவை கொண்டு வரான். அவனும் இல்ல இது என்னடா ஆரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல